நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, RPF SI எக்ஸாம் நிறைய எக்ஸாம் சென்டரில் ப்ராப்ளம் ஆகிருக்கு. அந்த எக்ஸாம்லாம் தள்ளி வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க கேரளாவில் ப்ராப்ளம் போய்க்கிறதுனால கேரளாவில் எக்ஸாம் ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த நிறைய சென்டரில் நெட்வொர்க் எரராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு லாகினால் அந்த எக்ஸாமையும் ரீஷெடியூல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மதுரை ஜோனலில் காலையில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நடக்கிற எக்ஸாம் 9:30க்கு ஆரம்பிக்காமல் சில பேருக்கு 10 மணிக்கும் 10:30க்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேருக்கு லாகின் ஆகலை அப்படின்ற பிரச்சனையும் இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டரில் எக்ஸாம் முடிஞ்சோடனே அவங்களே சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம் மேக்ஸிமம் ரீஷெடியூல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, சிஸ்டம் நெட்வொர்க் எரர், நெட்வொர்க் சர்வரோட கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுபோல் ப்ராப்ளமெட்டிக்கான சென்டரில் இன்றைக்கி நடந்த எக்ஸாமும் நாளைக்கு நடக்க இருந்த எக்ஸாமும் ரீஷெடியூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நிறைய நண்பர்களுக்கு SMS மூலமாக தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த SMS மதுரை KLN இன்ஜினியரிங் காலேஜில் எக்ஸாம் எழுதின நண்பர் ஒருத்தருக்கு வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 9:30க்கு எக்ஸாம் எழுதியிருக்காரு. அவருக்கு 2:14க்கு SMS ரிசீவ் ஆகிருக்கு. இந்த செய்தி நிறைய நண்பர்களுக்கு வருத்தத்தையும் குழப்பத்தையும் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு வரும்போது யாருனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ அதனால தான் எக்ஸாமை ரீஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் ரீஷெடியூல் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு SMS வந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த சென்டர்லேருந்து ரீஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில நண்பர்களுக்கு SMS வந்திருக்கலாம். உங்களோட ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட்டில் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணிடுங்க. இந்த நியூஸ் நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் எழுதின எக்ஸாம் பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ரீஷெடியூல் SMS உங்களுக்கும் வந்திருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த காலேஜ் நேமையும் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரீஷெடியூல் SMS உங்களுக்கு வரலை, எக்ஸாம் நார்மலாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள அந்த லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ். மனிதரை போலே நான் வீழ்வேன்.